Dear friends, welcome to our channel. So நம்மளுடைய சேனல் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா NCERT chemistry. ஸோ சிபிஎஸ்இ சிலபஸில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு NCERT கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த NCERT chemistry தமிழ் சேனல். இதோட ஃபர்ஸ்ட் வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே வருது. ஸோ வெல்கம் யூ ஆல். ஸோ உங்களை அனைத்து மாணவர்களையும் வரவேற்கிறேன் இந்த சேனல் மூலிமா. நீங்கள் இந்த சேனல் மூலிமா NCERT சிலபஸ், அதாவது NCERT கெமிஸ்ட்ரியை தமிழில், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்கும், ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது அப்படின்னா எப்படி தமிழில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ கட்டாயம் உங்களுக்கு நிறைய மாணவர்களுக்கு இது புரியும் அப்படின்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஈஸி டு லேர்ன் கெமிஸ்ட்ரி இன் தமிழ். ஸோ இதுதான் நம்மளுடைய கீவேர்டை வச்சுருக்கோம். ஸோ வெல்கம் யூ ஆல் ஒன் மோர் டைம். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, தென் லைக் பண்ணுங்கள், அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஸோ கெமிஸ்ட்ரி 2022-23, இந்த 2022-23, ஸோ இதோட என்ன பார்க்குறோம் அப்படின்னா சிலபஸ் 2022-23 சிலபஸ், கெமிஸ்ட்ரிக்கான சிலபஸ் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சிலபஸில் இந்த 11th சிலபஸ் இது நம்ம விட்டுறலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம 12th மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா, ஸோ இது கிளாஸ் 12 2022-23 தியரி பேப்பர். ஓகே, இதில் கிளாஸ் 12. ஸோ நம்மளுடைய எக்ஸாம் டைம், நம்மளோட சிபிஎஸ்இ NCERT எக்ஸாம் டைம் 3 hours 70 marks. லாஸ்ட் இயர் மாதிரி இல்லை, இந்த வருஷம் நம்மளுக்கு மீண்டும் பழைய பேட்டர்னை கொண்டு வந்துட்டாங்க. லாஸ்ட் இயர் டேர்ம் 1 டேர்ம் 2 இருந்தது, இப்போ ஃபுல் டேர்மாக தான் இருக்க போகுது. இப்போ 10 லெசன் தான் நமக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் லெசன் வந்து உங்களுக்கு சொல்யூஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, சொல்யூஷன்லேருந்து 7 marks கேட்க போகிறாங்க. தென் செகண்ட் லெசன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, இதுலேருந்து 9 marks கேட்பாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் கைனடிக்ஸ்லேருந்து 7 marks கேட்பாங்க. அண்ட் தென் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு 7 mark கேட்பாங்க. தென் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ல இருந்தும் உங்களுக்கு 7 mark கேட்பாங்க. தென் ஹேலோ ஆல்கேன் அண்ட் ஹேலோ அரீன்ஸ்லேருந்து 6 marks. அண்ட் ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர்ஸ்ல இருந்து உங்களுக்கு 6 questions கேட்பாங்க. தென் ஆல்டிஹைடு கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் இருந்து 8 marks. அண்ட் அம்மீன்ஸ், ஸோ அம்மீன்ஸ்ல 6. தென் பயோமாலிகுல்ஸ், ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 7 questions கேட்பாங்க. ஸோ இதில் யார் எந்தெந்த பார்ட்லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ என்னென்ன லெசன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க, இப்போ சொல்யூஷன்ஸ், இந்த சொல்யூஷன் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், இது 3 பார்த்தீங்கன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. தென் இந்த ஹலோ ஆல்கேன், ஃபீனால், ஆல்டிஹைடு, அம்மீன்ஸ் அண்ட் பயோமாலிகுல்ஸ், இது 3 ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 3 lessons கொடுத்துருக்கான், இன்ஆர்கானிக்ல 2 lessons கொடுத்துருக்கான், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 5 lessons கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய சிலபஸ். இதில் நம்ம என்ன ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ டுடே பார்க்கக்கூடிய லெசன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். இது என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கான் பாருங்க.
So coordination compounds, first introduction, then ligands. இது உங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு புது லெசனாக இருக்கும். இதுவரை நீங்கள் 11th வரையுமே இந்த லெசன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, இதோட பேசிக்கும் படிச்சிருக்க மாட்டீங்க. And then coordination number, color, the magnetic properties, and இதோட shapes, then IUPAC nomenclature, I mean mononuclear coordination compounds, and இதோட bonding எப்படி இருக்கும். Then Werner's theory, actually நாம ஸ்டார்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த Werner's theory தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். Then valence bond theory, crystal field theory, CFT na crystal field theory. Then structure and stereoisomerism, the importance of coordination compounds, the importance of coordination compounds in qualitative analysis and extraction of metals of biological systems. இது மட்டும் தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய lessons chapter 11 coordination compounds. ஏன் அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஈஸியான லெசனாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கிறதுனால இந்த லெசனை தான் நம்ம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 9 கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். சாப்டர் 9 கோஆர்டினேஷன் காம்பவுண்டுடைய ஃப்ளோ சார்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஐ மீன் மைண்ட் மேப்னு கூட இது எடுத்துக்கலாம் நீங்கள். இதை ஒரு ஃப்ளோ சார்ட். ஸோ இந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்டில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்? இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம். இன்ட்ரடக்ஷன், தென் லைகன்ஸ். இந்த சிலபஸ் அப்படி இருக்க செக் பண்ணிக்கோங்க. தென் கோஆர்டினேஷன் நம்பர்ஸ், கலர்ஸ், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, ஷேப்ஸ் அண்ட் நாமன்கிளேச்சர் ஆஃப் மோனோநியூக்ளியர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் பார்ப்போம். இந்த நாமன்கிளேச்சர் மோனோநியூக்ளியர் காம்பவுண்ட்ஸ், நாமன்கிளேச்சர் அப்படின்னாவே இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ டெஃபினெட்லி ஒரு 3 மார்க் கொஷின் உங்களுக்கு நாமன்கிளேச்சர்லேருந்தே உங்களுக்கு கேட்டுருவாங்க. டெஃபினட்டா உங்களுக்கு சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம் 3 மார்க் நாமன்கிளேச்சர்ல மட்டுமே கேட்பாங்க. ஸோ இந்த நாமன்கிளேச்சர்ல வந்து ஐசோமரிசம் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். லாஸ்ட் இயர் வந்து இந்த டாபிக் இல்லாமல் இருந்துச்சு, ஆனால் இப்போ உங்களுக்கு ஐசோமரிசம் இருக்கு. ஐசோமரிசம் 2 டைப்ஸ் ஆஃப் ஐசோமரிசம் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் அண்ட் ஸ்டீரியோ ஐசோமரிசம் 2 கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் நீங்கள் 11th படிச்சிருப்பீங்க. லிங்கேஜ், அயனைசேஷன், சால்வேஷன், கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். நீங்க லிங்கேஜ் மட்டும் தான் 11th படிச்சிருப்பீங்க. கிரேட் 11ல இந்த 3 உங்களுக்கு நியூவா இருக்க போகுது. இது வந்து கிரேட் 2ல தான் படிக்கிறீங்க. தென் ஸ்டீரியோ ஐசோமரிசம் நீங்க 11th கூட சரியா படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா இப்பதான் புதுசா இது வருது. ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம், ஆப்டிகல் ஐசோமரிசம். இந்த ஜியோமெட்ரிக்கல் ஐசோமரிசம் இஸ் ஃபர்தர் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். ஒன் இஸ் ஃபேசியல் ஐசோமரிசம் அண்ட் another one is மெரிடியனல் ஐசோமரிசம் இது இருக்கும். ஸோ தென் இது ஒரு பார்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா Werner's theory. The Werner's theory is divided into 2 types. One valence bond theory, another one is crystal field theory. இந்த 2 இருக்கும் இதுல. இங்க இதுதான் கொஷின் ஏரியாவே. அதிகமாக பார்த்தீங்கன்னா கொஷின் ஏரியா இங்கே தான் இருக்கு. தென் வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு பார்க்கும்போது இதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன பார்ப்போம். தென் இதோட பாண்டிங் எப்படி இருக்கும். The importance of coordination compounds பற்றி படிப்போம். தென் இந்த importance of coordination compoundsல குவாலிட்டேட்டிவ் இன்க்ளூஷன், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் சிஸ்டம்னா எப்படி இருக்கும். ஸோ இதுதான் ஒரு ஃப்ளோ சார்ட். இதை தான் நம்ம இந்த லெசன்ல நம்ம அதிகமாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த லெசன் இதுதான். ஸோ இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறேன். 1 செகண்ட் அப்படியே இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னால நம்ம டபுள் சால்ட்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டபுள் சால்ட். ஸோ டபுள் சால்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா, ஏன்னா நீங்க இதை ப்ராக்டிக்கலுக்கு படிச்சிருக்கணும், இல்லைன்னா இப்போ புதுசாக கூட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டபுள் சால்ட். ஐ மீன் டபுள் சால்ட், காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ரெண்டுமே பார்க்கலாம். இதை டிஃபரன்ஷியேஷன் கூட பார்க்கலாம் நம்ம. இதை டபுள் சால்ட், double salt, then complex compound. Double salt and complex. What is the difference between double salt and complex compound? இது நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துங்க. ஃபார்மேஷன்.
formation. இது எப்படி ஃபார்ம் ஆகுது? So formation. Molecules which are formed due to combination of two or more salt in stoichiometric ratio. I mean என்ன சொல்றேன்னா molecules which are formed, molecules means two. Two elements or atoms are combined together, it forms as a molecules. So molecules which are formed due to combination of two or more salt. So it is a combination of two or more salt are called double salt. Example, potash alum. This is also one of the example of double salt. And here in complex compound, it's nothing but it is formed by combination. It is formed by combination. Lewis acid. 11th la படிச்சிருப்பீங்க Lewis acid. What is meant by Lewis acid? It is a combination formed by combination. So like example Lewis acid. What is meant by Lewis acid? So electron pair acceptor. And what is Lewis base? Electron pair donor. Okay, so they are called complex compound. So double salt another. So molecules which are formed due to combination of two or more salt. Example potash alum. It is a complex compound enna formed by combination. It is a formed by எப்படி combination la நமக்கு form ஆகும். So it looks like a Lewis acid ல இருந்து கிடைக்கும், Lewis base ல இருந்து கிடைக்கும். So Lewis acid na electrons pair acceptor, Lewis base அப்படினா electron pair donor. Okay, so இது நல்லா தெரிஞ்சுக்கங்க. So next second one. இதுல second one. Example னு சொல்லிட்டேன். potash alum example எடுத்துங்க. This is called example. So potash alum K2SO4 dot Al2SO3 SO4 thrice dot 24H2O. This is called a potash alum. So when the potash alum நம்ம ஒரு water add பண்ணா we can get ஒரு ionic equation. 2K plus 4SO4 minus 2 plus 2Al plus 3 and aluminum valence number plus 3 oxidation state then 24H2O கிடைக்கும். So potash alum is dissolved in water. It dissociates with the respective ions. This is potash alum. So in the potash alum நம்ம so potash alum இருக்கு இல்லையா? So this is potash alum. So we have to dissolve in water. Potash alum நம்ம எடுத்து வாட்டர்ல dissolve பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரெஸ்பெக்டிவ் அயான்ஸ், இதோட அயான்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். வாட்டர்ல பண்ணா நம்மளுக்கு இதோடைய அயான்ஸ் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. தென் இதுக்கான எக்ஸாம்பிள் எதனுடைய எக்ஸாம்பிள்? காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் டோனார் லீவிஸ் ஆசிட் ஆர் லீவிஸ் பேஸ் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம் நாம. ஓகேங்களா? ஸோ லீவிஸ் ஆசிட் லீவிஸ் பேஸில் நம்ம எனி ஒன் எடுத்துக்கலாம். ஸோ அதில் அமோனியா NH3 அமோனியா பிளஸ் NiCl2 நிக்கல் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். திஸ் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இப்போ நிக்கல் NH3 6 then Cl2 இதுதான் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இது என்ன சொல்றோமோ ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஸோ இந்த NH3 சொல்லும் 6NH இதை பேலன்ஸ் பண்ணிக்கும் போது 6NH3 வரும். இந்த NH3 நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லைகண்ட் சொல்லுவோம். லைகண்ட் this is called இந்த அமோனியா என்ன சொல்ல லைகண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் இதோட காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள்.
So next, the third point, existence. So exist as solids. It exists as solids. So இதை வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். ஒரு சாலிட் வாட்டர்ல டிசால்வ் பண்ணா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது என்ன சொன்னோம் இல்லையா? ஸோ அயான்ஸ் ஃபார்ம் ஆகும். அயான்ஸ் இதுல ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஆனா அதே காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ல exist as solid, this is also exists as solids. இதை நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்றோம். டிசால்வ் பண்ணா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது? டபுள் formation of ions ஃபார்ம் ஆகும் இங்க. பட் ஃபார்ம்டு காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? காம்ப்ளெக்ஸ் அயான்ஸ் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இதோட ஐடென்டிட்டி. இது ஃபோர்த் பாயிண்ட். ஐடென்டிட்டி பார்க்கலாம். இந்த ஐடென்டிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ டபுள் சால்ட் லாஸ்ட் தயர் ஐடென்டிட்டி வென் டிசோசியேட் இன் வாட்டர். ஏன்னா இதில் அயன்ஸா ஃபார்ம் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஸோ டபுள் சால்ட் லாஸ் their identity when dissolved in waterல கரையும் போது இதோட ஐடென்டிட்டி என்ன ஆயிருது? கரைஞ்சது, டிசோசியேட் ஆயிடுது. அது இங்க பாத்தீங்கன்னா they donate loss identity. This is also this is also இது do not loss. They do not loss identity. Okay, then last point. இதோட valency have normal valency பார்த்தீங்கன்னா it's a normal இது நார்மல் வேலன்சி தான் இருக்கும் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸிபிட் ஹையர் வேலன்சி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். ஐ மீன் டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். ஓகே, ஸோ இதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் டபுள் சால்ட் அண்டு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இதோட டெர்மினாலஜி. இதுக்குன்னு ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்கு. ஸோ இதோட டெர்மினாலஜி என்னன்னு பார்த்துடலாம். ஸோ இதோட டெர்மினாலஜி so many terminology we are going to use. so இது என்ன terminology இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ டெர்மினாலஜியில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டெர்மினாலஜி நம்ம பார்க்கக்கூடியது காம்ப்ளெக்ஸ் அயான். காம்ப்ளெக்ஸ் அயான்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட்ல ரெப்ரசன்ட் பண்ணா அதுதான் ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான். காம்ப்ளெக்ஸ் அயான் ரெப்ரசன்ட் ஸ்கொயர் பிராக்கெட். அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று ஸ்கொயர் பிராக்கெட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா இந்த நார்மல் பிராக்கெட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்படிலாம் இருந்தா அதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் அயான். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ காம்ப்ளெக்ஸ் அயான்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ காம்ப்ளெக்ஸ் அயான் என்னன்னா it is a electrically charged radical. It is a electrically charged radical.
It is electrically charged radical. Which one? Complex ion அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா it is a electrically charged radical. நமக்கு already we know that radical அப்படின்னா acid radical, basic radical நமக்கு இருக்கு. ஸோ நம்ம நிறைய radical நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ which has a metal atom linked to a ligand. Ligand அடுத்து நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ligandனா neutral molecule. Ligand it's nothing but neutral molecule or cation. என்ன radical சொல்லிட்டோம் இல்லையா? cation or anion இருக்கும். அதுதான் ligand. இந்த இடத்துல ligand is represent neutral molecule, cation, anion and joined by coordinate covalent bond. நம்மளுக்கு கோவேலன்ட் பாண்ட் ஆல்ரெடி தெரியும் நம்மளுக்கு. ஸோ கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் இதில் எதோட ஜாயின் பண்ணுவோம்னா கோஆர்டினேட் பாண்டோட ஜாயின் பண்ணுவோம். ஆர் ஓகே தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இட் இஸ் எலக்ட்ரிகலி சார்ஜ்டு ரேடிக்கல். காம்ப்ளெக்ஸ் அயான்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான்னா இட் இஸ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ்டு ரேடிக்கல். எலக்ட்ரிக்கல் சார்ஜ்டு ரேடிக்கல் சொல்லுவோம். இது நாம இதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ரேடிக்கல். ரேடிக்கல் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்மளுக்கு கேட்டயான், ஆனியான், ஆசிட் ரேடிக்கல், பேசிக் ரேடிக்கல்லாம் வரத்த ரேடிக்கல்ஸ். ஸோ விச் ஹேஸ் ஏ மெட்டல் ஆட்டம் லிங்க்டு. ஸோ என்ன ஆட்டம்? மெட்டல் ஆட்டம் இஸ் லிங்க்டு டு லைகண்ட்ஸ். இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மெட்டல் ஆட்டம் இஸ் லிங்க்டு வித் லைகண்ட். மெட்டல் ஆட்டம் இஸ் லிங்க்டு வித் லைகண்ட். லைகண்ட் என்னது? நியூட்ரல் மாலிகுலா இருக்கலாம், கேட்டயானா இருக்கலாம், ஆனியனா இருக்கலாம். அண்ட் ஜாயிண்ட் பை கோஆர்டினேட் கோவேலன்ட் பாண்ட் மாதிரி ஜாயிண்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ அது யாரு அப்படின்னா அந்த லைகண்ட். அந்த மெட்டல் ஆட்டம் இப்போ என்னன்னு சொல்ல, இப்போ மெட்டல் ஆட்டம் யாரோட லிங்க்ல இருக்கும்? லைகண்டோட லிங்க் இருக்கும். லைகண்டோட லிங்க்ல இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த மெட்டல் ஆட்டம் சொல்லிட்டோம் இல்லையா? ஸோ இந்த மெட்டல் ஆட்டம் இது நமக்கு 3 டிவிஷன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யாரு? கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸஸ். கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். Anionic complex. என்ன காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தானே இது. தென் நியூட்ரல் அயானிக் காம்ப்ளெக்ஸ். இன்னொன்னு நியூட்ரல் அயான் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுதான் மெட்டல் அயான். ஸோ ஐ மீன் மெட்டல்னா லைகண்ட். லைகண்ட் இஸ் ஜாயிண்ட் வித் மெட்டல் படிச்சோம் இல்லையா? ஸோ மெட்டல் ஆட்டம் இஸ் ஜாயிண்ட் டு லைகண்ட்னு சொன்னோம். ஸோ இது வந்து 3 டைப்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ், ஸோ இந்த கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ்க்கு எக்ஸாம்பிள் யாருன்னா கேட்டயான் இருக்கணும் இல்லையா? ஸோ எக்ஸாம்பிள் நிக்கல் NH3 6 + 2 பார். இந்த பிராக்கெட் இப்படி இருந்தா திஸ் இஸ் கால்டு காம்ப்ளெக்ஸ் அயான். இப்படி இருக்கும். இதை கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். கேட்டயான் கேட்டயானிக் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா +2 வந்துருக்குன்னா +2 வந்தா என்ன சார்ஜ்? கேட்டயான். நெக்ஸ்ட் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ்னா பாரு, AgCN twice. இதுதான் ஆனியானிக் காம்ப்ளெக்ஸ். ஏன்னா இங்க மைனஸ் சார்ஜ் இருக்கு. ஏன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ஆனியான், பாசிட்டிவ்லி சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் கேட்டயான். நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம சின்ன கிளாஸ்ல 9th படிச்சிருப்போம். நியூட்ரல் அயானா யாரு? நியூட்ரல் அயான்னா ஸோ நிக்கல் கோபால்ட் 4. இதுதான் யாருன்னா நியூட்ரல் அயான். ஓகேவா? ஸோ இதுதான் காம்ப்ளெக்ஸ் அயான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன? இது சம் டெர்மினாலஜின்னு சொல்லுவோம்ல. காம்ப்ளெக்ஸ் அயான் பார்த்தோம். நெக்ஸ்ட் கோஆர்டினேஷன் ஸ்பியர். கோஆர்டினேஷன் ஸ்பியர்.
கோஆர்டினேஷன் ஸ்பியர்னா என்ன? இட் இஸ் a non-ionizable. It is a non-ionizable. இது வந்து ஒரு non-ionizable. யாரு கோஆர்டினேஷன் ஸ்பியர்ன்றது யாரு? non-ionizable. அயனைஸ் ஆக இருக்காது. ஸோ இதுல யார் யாரெல்லாம் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா, இப்போ K4 Fe CN6 இது ஒரு காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இதுல பொட்டாசியம் கேனா யாரு, எஃப்இனா யாரு, சிஎன்னா யாருன்னு இப்ப நம்ம சொல்ல போறோம் நான். ஓகேவா? அப்படி பாருங்க. இங்க கேன்றது யாருன்னா கவுண்டர் அயான். கேன்றது யாரு? கவுண்டர் அயான். கவுண்டர் அயான் ரெப்ரசன்ட் பண்ணணும் இங்க. ஏன்னா இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வெளியே இருக்கிறது இதுதான் யாரு? கவுண்டர் அயான். இங்க எஃப்இ யாருன்னா மெட்டல் ஆட்டம். எஃப்இ தான் யாரு? இங்க மெட்டல் ஆட்டம். எஃப்இ மெட்டல் ஆட்டம். இங்க சிஎன் என்றது யாருன்னா லைகண்ட். இந்த சிஎன் தான் யாரு? லைகண்ட். இந்த சிஎன்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு, அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். லைகண்ட். இந்த லைகண்ட் வந்து லீவிஸ் பேஸ். இந்த லைகண்ட் யாரு? லீவிஸ் பேஸ். லீவிஸ் பேஸ். லீவிஸ் பேஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். டொனேட் எலக்ட்ரான். டொனேட் எலக்ட்ரான் தான் இதான் இந்த இடத்துல சிஎன். இந்த 6 யாருன்னா கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் இதான் இது. ஸோ இப்படி ஒரு கெமிக்கல் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு காம்ப்ளெக்ஸ் அயன் கொடுத்துட்டா நம்மளுக்கு எது என்னன்னு சொல்ல தெரியணும் நமக்கு. அப்போ இந்த K4 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவுண்டர் அயான் சொல்லுவோம். K4 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கவுண்டர் அயான். இந்த K4 கவுண்டர் அயான். ஓகேவா? இங்க இந்த ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள இருக்க ஒரு மெட்டல் வந்துச்சுன்னா அதுதான் யாரு? மெட்டல் ஆட்டம். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். காம்ப்ளெக்ஸ் அயான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் உள்ள இருக்கிற காம்ப்ளெக்ஸ் அயான். So this complex ion which has metal atom is linked to a ligand. அப்போ இதுதான் metal atom. இந்த metal atom is linked to this ligand. இதுதான் ligand. அப்போ metal atom is linked to ligand. அப்போ metal atom பக்கத்துல இருக்கிறது யாரு? ligand. metal atom பக்கத்துல இருக்கிறது ligand. So இந்த ligand இங்க எத்தனை ligand இருக்குது? coordination number. அப்போ இது எப்படி சொல்லலாம்? ரெப்ரசன்ட் பண்ணலாம்னா இந்த சிஎன் எத்தனை சிஎன் இருக்கு? இங்க 6 சிஎன். அப்ப எத்தனை லைகண்ட் இருக்கு? இங்க 6 லைகண்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல எத்தனை லைகண்ட்ஸ் இருக்குதுல? 6 6 லைகண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் கோஆர்டினேஷன் ஸ்பியர். இதெல்லாம் தெரிஞ்சியதான் நம்ம அடுத்தடுத்து நம்ம நகர முடியும். இல்லைன்னா கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கிங்க. அடுத்தது மெட்டல் ஆட்டம்னா என்ன? வாட் இஸ் மீன் பை மெட்டல் ஆட்டம்? மெட்டல் ஆட்டம். ஸோ மெட்டல் ஆட்டம்னா என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பை டிரான்சிஷன் மெட்டல். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பை டிரான்சிஷன் மெட்டலா இருக்கும். இது டிரான்சிஷன் மெட்டல்னா யாரு? டி பிளாக் எலிமெண்ட்ல இருக்கக்கூடியது டிரான்சிஷன் மெட்டல். டி பிளாக் இருக்கிறது யாரு? டிரான்சிஷன் மெட்டல். ஓகே. ஸோ மோஸ்ட்லி பாரு இந்த டயக்ராம் வந்து எஃப்இ எங்க இருக்கும்? நம்மளுக்கு டிரான்சிஷன் மெட்டல் தான் இருக்கும். சரியா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ மெட்டல் ஆட்டம் ஆக்ட் ஆஸ் ஏ லீவிஸ் ஆசிட். ஸோ மெட்டல் ஆட்டம் ஆக்ட் ஆஸ் ஏ லீவிஸ் ஆசிட். லீவிஸ் ஆசிட் அண்ட் accept it accepts a lone pair of electron. Accepts lone pair of electrons. Lone pair of electrons from ligand ion. From ligand. From ligand ion. The ligand ion is the ligand ion. இது யாரு? metal atom. So metal atom act as a Lewis acid. This metal atom it is act as a Lewis acid and it accept a lone pair electron from lone pair electron. I mean CN ல இருந்து இதோட lone pair electron இந்த metal atom என்ன பண்ணிக்குது? accept பண்ணிக்குது.
அதுக்கு பேரு தான் மெட்டல் ஆட்டம். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா டியூ டு availability of vacant orbital. Availability of vacant orbital. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த மெட்டல்ல ஐரன் இருக்கு இல்லையா இந்த மெட்டல், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்கிறதுனால இதனுடைய லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணிக்குது, லைகண்ட் கிட்ட இருந்து மெட்டல் ஆட்டம் அக்செப்ட் பண்ணிக்குது. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம மெட்டல் ஆட்டம்னு சொல்றோம். ஸோ இது எப்படி சொல்லலாம் இன்னும் நல்லா தெளிவா புரியுற மாதிரி அப்படின்னா, லைகண்ட்ல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் லோன் பெர் எலக்ட்ரான் என்ன பண்ணணும், நம்ம அக்செப்ட் பண்ணுது, மெட்டல் ஆட்டம் அக்செப்ட் பண்ணிக்கும். இதுக்கு பேரு தான் மெட்டல் ஆட்டம். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் போலாம். லைகண்ட் தான் என்ன, இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா லைகண்ட். வாட் இஸ் மீன் பை லைகண்ட்? லைகண்ட் லைகண்ட் சொன்னோம் இல்லையா, அப்ப லைகண்ட் தான் என்ன முக்கியமான பார்ட், இது நோட் பண்ணிக்கங்க. ஸோ லைகண்ட் act as electron pair donor. முன்ன பார்த்தோம், நாம இங்கேயே பார்த்துட்டோம். ஸோ எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றவங்க யாரு, மெட்டல் ஆட்டம். எலக்ட்ரான் டொனேட் பண்றவங்க யாரு, லைகண்ட். எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றவங்க மெட்டல் ஆட்டம், எலக்ட்ரான் டொனேட் பண்றவங்க தான் யாரு அப்படின்னா லைகண்ட். சரியா, இது லீவிஸ் பேஸ். ஏன்னா மெட்டல் ஆட்டம் யாரு, லீவிஸ் ஆசிட்னு சொன்னேன். அப்ப லைகண்ட் யாரு, லீவிஸ் பேஸ் அவங்க. இட் கேன் பி நியூட்ரல் மாலிகூல், இது எப்படியும் இருக்கலாம். இட் கேன் பி நியூட்ரல் மாலிகூல், neutral molecule and cation. cation யாரு, positive ion and negative இருக்கும். நெகட்டிவ்னா யாரு, anion. நெகட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் தான் யாரு நம்ம சொல்லியிருக்கோம் நானு, anion. இதுதான் லைகண்ட். ஸோ உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஸோ லைகண்ட் ஆக்ட் as electron pair donor, that is Lewis base. It can be neutral molecule இருக்கலாம், கேட்டயானாவும் இருக்கலாம், ஆர் ஆனியனாவும் இருக்கலாம். ஓகேங்களா, then next term லைகண்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா. ஸோ டென்டிசிட்டி ஆஃப் லைகண்ட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா டென்டிசிட்டி ஆஃப் லைகண்ட். density of ligand. Density of ligands. Okay, what is density of ligands? இதுல ஒரு சில டைப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த டைப்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் த நம்பர் ஆஃப், எழுதிக்கங்க, இட் இஸ் த நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்டிங் சைட், coordinating sites of ligand. இதுதான் வந்து டென்டிசிட்டி ஆஃப் லைகண்ட். டென்டிசிட்டி என்ன சொல்லும், இட் இஸ் ஏ நம்பர் ஆஃப் கோஆர்டினேட்டிங் சைட்ஸ் ஆஃப் லைகண்ட்ஸ். அப்போ இப்போ அமோனியா இது வந்து ஒரு லைகண்ட். அப்போ அமோனியானா என்னது, அமோனியா இதனுடைய எலக்ட்ரான் என்ன பண்ணும், ஐ மீன் லோன் பெர் எலக்ட்ரான் என்ன பண்ணும், மெட்டல் ஆட்டமுக்கு டொனேட் பண்ணிடும். ஏன்னா லைகண்ட் யாரு, டோனாரு, மெட்டல் ஆட்டம் யாரு, அக்செப்டாரு. அப்போ இந்த மெட்டல் ஆட்டம், ஸோ மெட்டல் ஹேவ் வேக்கண்ட். என்ன ரீசன் அப்படின்னா மெட்டல் ஹேவ் வேக்கண்ட் ஆர்பிட்டால். முன்னே சொல்லிட்டேன் இல்லையா, மெட்டல் ஹேவ் வேக்கண்ட் ஆர்பிட்டால் அக்செப்டார். ஸோ acceptor. So that is why, ligand donor நம்ம சொல்றோம். ஓகேவா, so metals are acceptor, acceptor சொல்றோம்.
ஓகேங்களா? So I hope you understand very well. இப்போ நம்ம லைகன்ஸ் லைகனோட கிளாசிஃபிகேஷன் பார்த்தரலாம். ஏன்னா லைகன்ஸும் ஒரு சில டைப்ஸ் இருக்கு. அது வாட் ஆர் த டைப்ஸ் அப்படின்னு பார்த்தரலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லைகன்ஸ். Classification of ligands. Okay, classification of ligands. Okay. So ligands are classes. It have 3 classes. So one is class 1, class 2, then class 3 or 3 classes. We have to classify it into 3 classes. Class 1, it is called based on binding site. Based on binding site. Class 1 is based on binding site. It is based on binding. Binding in a bond. Binding site. The class 2 based on charge. It is based on charge. Class 3 is based on, it is based on attacking site. Attacking site or linkage atom. Attacking site or linkage atom. So it is further divided into 2 types. One is ambidentate and chelating ligand. Chelating. இதுல ஒரு டைம் கேட்டிருக்காங்க क्वेश्चन chelating ligand. சோ இதெல்லாம் கிளாஸ் 3 ல தான் இருக்குது. ஓகே. சோ ஒவ்வொண்ணா நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சோ இந்த பேஸ்ட் ஆன் பைண்டிங் சைட் இது ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா monodentate. செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா bidentate. தேர்ட் ஒன்னு polydentate. இத ஒவ்வொன்றா நம்ம இப்போ இதை கிளாசிஃபை பண்ணிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 1. ஸோ இதோட கிளாஸ் 1 பாருங்க. கிளாஸ் 1 ஃபர்ஸ்ட் டாபிக் monodentate. ஆர் யூனிட் டென்டேட் இன்னொரு நேம் இருக்கு. என்ன நேம்னா யூனிட் டென்டேட். மோனோடென்டேட் ஆர் யூனிட் டென்டேட் இன்னொரு நேம் இருக்கு. வாட் இஸ் மீன் மோனோடென்டேட்? அதாவது கோஆர்டினேட் வித் மெட்டல் அயான். கோஆர்டினேட் வித் மெட்டல் அயான் ஆர் ஆட்டம் by only one site are called monodentate. I mean coordinate with metal ion or metal atom by only one site இருந்தா அதுக்கு பேரு monodentate. அதாவது ligand is attached with metal. ஓகேவா? metal ion or atom by only one site இருந்தா this is called monodentate. Example யாரு? அம்மோனியா NH3, பாஸ்பீன் PH3, then water and Br minus and etc. இவங்கெல்லாம் யாருன்னா மோனோடென்டேட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ். தென் செகண்ட் யாரு அப்படின்னா bidentate ligand. இது monodentate ligand, இது வந்து bidentate ligand. ஓகே, bidentate ligand எப்படி இருக்கும்? It is a coordinate with
coordinate with metal atom by two side by எத்தனை சைடு இருக்கும் two sideல அட்டாக் ஆயிருக்கும் எப்படி அப்படின்னா இங்க பாருங்க இது ஒரு NH2 attack join with CH2 I mean OCH2 இன்னொன்னு பாத்தீங்கன்னா இங்க ஒரு CH2 then ஒரு NH2 இது ரெண்டு யாரு ligands ஓகேவா it is attached with two side attach ஆயிருக்கு இது ஒரு சைடு இது ஒரு சைடு so two sideல attach ஆயிருக்கு இதோட பேர் என்னது ஈத்தேன் 1,2 diamine சொல்லலாமா ஆர்கானிக்ல படிப்போம் ஈத்தேன் 1,2 diamine இது ஆர்கானிக்ல இத பத்தி டீடைலா படிக்கலாம் ஓகேவா இதுதான் யாரு didentate ligand so next polydentate பாருங்க polydentate third one polydentate ligand so ligand ஓட typesல பார்த்துக்கிறோம் it is a coordinate with metal atom by two or more site இப்போ one site இருந்தா monodentate ligand two site இருந்தா di or bidentate ஆனா polyனா two or more site attach ஆயிருந்தா that is called a polydentate ligand இப்போ three site இருந்தா three site என்ன சொல்றோம் tridentate சொல்லலாமா three னா tridentate ligand இதே four site இருந்தா tetraன்னு சொல்லலாமா tetradentate சொல்லலாமா இதே 6 site இருந்தா hexadentate சொல்லலாமா hexadentate ligand சொல்லலாமா சோ இந்த 6 க்கான எக்ஸாம்பிள் தான் யாருன்னா EDTA ன்னு சொல்லலாம் EDTA 26 I mean polydentate எக்ஸாம்பிளுக்கு யாருன்னு சொல்லலாம் EDTA ஓகேவா இதெல்லாம் டீடைலா உங்களுக்கு வேண்டியது சொல்றேன் நான் ஓகேங்களா சோ எக்ஸாம்பிள் CH2N இப்படி ஒரு பாண்ட் இப்படி ஒரு பாண்ட் அகைன் ஒரு CH2N இப்படி ஒரு பாண்ட் இங்க என்ன இருக்கும் ஒரு லோன் பேர் இருக்கும் N நைட்ரஜன் எப்பவுமே என்ன இருக்கும் லோன் பேர் இருக்கும் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா polydentate ligand இதுதான் கிளாஸ் 1 I mean bonding I mean based on binding site so based on binding site ligands have three types one is monodentate second one is bidentate third one is polydentate next class 3 so in the class 2 பார்த்துக்கலாம் first இருங்க class 2 second classification 2 it is based on charge present in ligand so okay so இதோட டைப்ல பார்த்தா ஒரு எக்ஸாம்பிள் பாரு இப்போ CO cobalt NH3 6 இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் அயான் இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் பாருங்க எப்படி பிரிச்சு எழுதுறேன் பாரு CO சென்ட்ரல் ஏன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமா இந்த CO தான் யாரு மெட்டல் ஆட்டம் இதெல்லாம் யாரு லைகண்ட் இது யாரு கோஆர்டினேஷன் நம்பர் 6 ன்றது கோஆர்டினேஷன் நம்பர் அம்மோனியான்றது யாரு லைகண்ட் CO கோபால்ட் டிரான்சிஷன் மெட்டல் ஆர் மெட்டல் ஆட்டம் இந்த CO ல எத்தனை அம்மோனியா இருக்கு 6 அம்மோனியா இருக்கு பாரு ஒரு அம்மோனியா இங்க NH3 another one ammonia NH3 இங்க ஒரு அம்மோனியா NH3 here one ammonia NH3 and one more இந்த இடத்துல ஒரு அம்மோனியா and இங்க வந்து ஒரு அம்மோனியா
இதுதான் இதுக்கான ஸ்ட்ரக்சர். இது பேர் தான் பேஸ்ட் ஆன் சார்ஜ் பிரசன்ட் இன் லைகன்ஸ். எத்தனை சார்ஜ் இருக்குங்க? அம்மோனியான்றது 6 அம்மோனியா இருக்கு. ஸோ அம்மோனியாவோட 6 ஸ்ட்ரக்சர் இப்படி தான் போடணும் நம்ம. தென் இதே வந்து ஒரு SO4 2 மைனஸா இருந்தா SO4 2 மைனஸ், ஏன்னா சல்ஃபேட்னா 2 மைனஸ், இது எப்படி எழுதலாம் அப்படின்னா O double bond S double bond O then single bond O then single bond O. இதுதான் SO4 ஓட ஸ்ட்ரக்சர். அண்ட் ஒன் மோர் இப்படியும் எழுதலாம். நம்ம இப்படி எழுதலாம் இந்த SO4 O single bond S, இப்படி single bond O then double bond O then double bond. இது பேர் தான் ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். சல்பேட்டுக்கான ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர். சல்பேட்டுக்கு இதுல பார்த்திருப்பீங்க. இதுல கெமிக்கல் பாண்டிங் 4th லெசன் 11th 4th லெசன்ல கெமிக்கல் பாண்டிங்ல பார்த்திருப்பீங்க. ஓகேவா? இப்போ இந்த சல்ஃபேட்டை எடுத்து இதுல ஜாயின் பண்ண போறேன். ஏன்னா சல்ஃபேட்ன்றது யாருங்க? SO4 மைனஸ் சார்ஜ். ஸோ பேஸ்ட் ஆன் சார்ஜ் பிரசன்ட் இன் லைகண்ட். இது வந்து ஒரு லைகண்ட். இதுல இந்த SO4 எடுத்துட்டு போய் என்ன பண்றேன்? நான் இதுல லிங்க் பண்றேன். ஐ மீன் லைகண்டோட லிங்க் பண்றேன். பாருங்க எப்படி எழுதுறேன்னு. இதை இங்க CO இருக்கு, கோபால்ட் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இங்க வந்து ஒரு NH3 அம்மோனியா, இங்க வந்து ஒரு NH3 அம்மோனியா, தென் ஹியர் ஒரு NH3 that is called அம்மோனியா. இங்க மேலே வந்து ஒரு NH3, இங்க கீழே வந்து ஒரு NH3. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு NH3க்கு பதிலா ஒரு சல்ஃபேட் அயன் ஆட் பண்றோம். ஒரு சல்ஃபேட் அயனை ஆட் பண்றோம். ஸோ இது ஒரு அயனோட ஸ்ட்ரக்சர். இது பிளஸ் சார்ஜ் இருக்கும். தென் அகைன் ஒரு CO, தென் இங்க வந்து ஒரு NH3, இங்க வந்து ஒரு NH3, தென் இங்க வந்து ஒரு NH3, தென் இங்கேயும் NH3. இங்க ரெண்டு அம்மோனியாவுக்கு எடுத்துட்டு ஒரு அம்மோனியால OS O இப்படி அட்டாக் ஆகுது. டபுள் பாண்ட் O, இங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் O. ஸோ இதுதான் ஒரு என்னது அப்படின்னா பேஸ்ட் ஆன் சார்ஜ் பிரசன்ட் இன் லைகண்ட். இந்த சார்ஜ் SO4 சார்ஜ் SO4 2 மைனஸ் நம்ம இந்த இதுக்குள்ள என்ன பண்றோமோ ஜாயின் பண்றோம். ஸோ இதுதான் கிளாஸ் 3 லைகண்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் 2 இது பார்த்தோம். தென் கிளாஸ் 3 பாருங்க. ஸோ இதோட கிளாஸ் 3 ஐ மீன் கிளாசிஃபிகேஷன் 3 மீனிங் இதுக்கு. ஸோ இட் இஸ் ஆன் பேஸ்ட் ஆன் பாண்டிங் present, based on bonding present between donor atom and metal ion. டோனார் ஆட்டமுக்கும் மெட்டல் அயனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ், ஐ மீன் பிரசன்ட் பிட்வீன் டோனார் ஆட்டம் அண்ட் மெட்டல் அயன். இதுதான் கிளாஸ் 3 கிளாசிஃபிகேஷன் 3. ஸோ இங்கே தான் என்ன எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கேன். கிளாசிஃபிகேஷன் 3ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சீலேட்டிங் லைகண்ட் இங்கே தான் ப்ரெசென்ட் ஆகும் நம்மளுக்கு. ஏன்னா லைகண்ட் சீலேட்டிங் லைகண்ட் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ சொல்றாரு இதுக்கு பேரு, இது ஒரு டைம் 2 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பேரு சீலேட்டிங் லைகண்ட். இதனுடைய கிளாசிஃபிகேஷன் அதே கிளாஸ் 3ல இது ஒரு டைப். ஸோ more number of chelating complexes, higher is the stability. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 மார்க்ல கேட்டிருக்காங்க, தென் 1 மார்க் கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க உங்களுக்கு. ஓகேவா? ஸோ மோர் நம்பர் ஆஃப் சீலேட்டிங் காம்ப்ளெக்சஸ் இருந்தா அது எப்படி இருக்கும்? ஹையர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. மோர் நம்பர் ஆஃப் சீலேட்டிங் லைகண்ட் இருந்தா ஹையர் இஸ் த ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். சீலேட்டிங் அதிகமா இருக்க அதோட ஸ்டெபிலிட்டி அதிகமா இருக்கும். அப்போ therefore இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என்ட்ரோபி so increases favors stability.
ஸோ என்ட்ரோபி இன்க்ரீஸ் ஆனால் இட் ஃபேவர் எதுக்கு ஃபேவராக இருக்கும், ஸ்டெபிலிட்டிக்கு ஃபேவரபிளாக இருக்கும். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாரு, இதுக்கான எக்ஸாம்பிள் இப்போ CH2 NH2 then again ஒரு CH2 ஒரு NH2 then Cu central metal atom again இங்க வந்து ஒரு NH2 CH2 then NH2 CH2. இதுதான் chelating ligandக்கான எக்ஸாம்பிள். இங்க +2 சார்ஜ் இருக்கும். ஸோ இது நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பைடென்டேட்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோர் பாலிடென்டேட். இது ரெண்டும் மிக்ஸ் ஆனதா கீலேட்டிங் லைகண்ட். ஓகேவா? ஸோ இதுதான் கீலேட்டிங் லைகண்ட். இது வந்து உங்களுக்கு 3 மார்க்லையும் கேட்டிருக்காங்க, 1 மார்க்லையும் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தாங்க நெக்ஸ்ட் இதுல லாஸ்ட் கிளாசிபிகேஷன்ல உங்களுக்கு ஆம்பிடென்டேட் லைகண்ட். ஆம்பிடென்டேட் லைகண்ட். ஆம்பிடென்டேட் லைகண்ட்னா என்னன்னா லைகண்ட்ஸ் processing or attacking metal, processing or attacking metal atom, I mean metal atom with 2 donor site. ரெண்டு பக்கம் அட்டாக் ஆகும். அதான் 2 donor site. லைக் எப்படி சொல்ல அப்படின்னா NCS SCN. NCS இதுல மெட்டல் டு NCS இருந்து மெட்டல், SCN இருந்து மெட்டல். அப்போ NCSல S கால் தயோசைனேட் சொல்லுவாங்க. S நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாங்க தயோசைனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஐசோதயோசைனேட் அப்படின்னு நம்ம இதை ரெஃபர் பண்ணுவோம். இது ஆம்பிடென்டேட் லைகண்ட். This is called என்ன சொல்லுவோம், ஆம்பிடென்டேட் லைகண்ட். ஓகேவா? ஓகே, இதுவரையும் நம்ம பார்த்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிறது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடலாம். ஸோ கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சரிங்களா? சரி, ஓகே. மீண்டும் இந்த சேனலை பார்த்ததுக்கு தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அண்ட் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுங்க இந்த சேனலை. ஒன்லி தமிழ்ல புரியும் இல்லையா, அவங்களுக்காக மட்டும்தான் இந்த சேனல். உங்களுக்கு இது ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும். எவ்வளவு டவுட்டா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல தயாரா இருக்கேன். இதோட பார்ட் 2 வீடியோ அடுத்த நாளே உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். நீங்க இதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ டு வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ.